சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. திருச்சிற்றம்பலம். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை அருளிச் செய்த அருள் திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி, அப்பெருமானார் அருளிச் செய்த சிவபெருமானாரை, அதாவது பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சொல்லை எடுத்துக்கொண்டு சிறியன் சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய அருள் திறத்தையும், அவர் அருளாளர்களுக்கு கருணை பாலித்த விதத்தையும், அருள் செய்த விதத்தையும், நம் பெருமானாகிய நாமம் நமசிவாய என்ற மந்திரத்தை நாவினால் நவின்றும் மனத்தால் நினைத்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறேன். இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும், அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும், அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய சிறியன் இப்படி ஒரு பெயர் பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து இன்றைக்கு நம்ம சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனைக்குள் செல்வோம். சிவனருட் செல்வர்களே, அடியார் பெருமக்களே, சிவ அன்பர்களே, இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, சிவபெருமான் நன்றுடையான், தீயதே இல்லாதவன். சிவபெருமான் நன்றுடையான், தீயதில்லாதவன். அவர் எப்பவுமே நமக்கு நன்மையத்தான் செய்வார். அவரிடத்துல தீயது எதுவுமே கிடையாது. அவர் நமக்கு தீயதையும் செய்ய மாட்டார். அப்படிங்கிற ஒரு வரிய இறைவரை இறைவியையும் நேரில் கண்டு ஞானப்பால் உண்ட ஞான சம்பந்த பெருமானார் அருடைய ஒரு திருப்பாடலை இப்ப நம்ம சிந்திக்க போறோம். இந்த பாடல் திருச்சிராப்பள்ளி அந்த மலைக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில தாயுமானவர் சுவாமி உடனுரை மட்டுவார் குழலி அம்மை திருவடி போற்றி அங்கு எழுந்தருள் இருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருந்தகையார் மலைக்கோட்டையில போய் தாயுமானவர் என்ற நம்ம சிவபெருமானாரை வழிபட்டு அருளி செய்த திருப்பதிகம். ஆக சிவபெருமான் நன்று உடையவர், தீயது இல்லாதவர். அந்த பாடலை தெரிந்த வரையில சிந்தித்து இதுக்கு பிறகு பெருமானாருடைய அருள் திறத்தை இப்ப நான் உங்களோட பகிர போறேன். திருச்சிற்றம்பலம். நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்னையாத திருவுடையானை சிரா பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே. திருச்சிற்றம்பலம். சரி, இந்த பாடல் சுருக்கமா என்ன சொல்றதுன்னா, சிவபெருமான் நன்று உடையானை, நன்மையை செய்யக்கூடியவன், நன்மையை அதிகமாக கொண்டவன், தீயது என்பது அவனிடம் எதுவுமே இல்லை, நமக்கெல்லாம் நன்மையை செய்யக்கூடியவன். நரை வெள்ளேறு அப்படின்னா வெள்ளையான காளை வாகனத்தின் மீது ஏறி வருபவர். ஒன்று உடையானை
அப்படி உமை ஒரு பாகம் உடையானை, நம்மளுடைய உமாதேவியை, அதாவது மட்டுவார் குழலி அம்மையை ஒரு பாகமாக உடையானை சென்று அடையாத, அப்படின்னா முத்திக்கு சென்று அடையாத, நம்ம முத்திக்கு போகணும்னா நம்ம சிவபெருமானத்தான் வழிபடணும். அப்படி சென்று அடையாத திருவுடையான் அந்த சிவபெருமான திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை குன்று அப்படின்னா மலை, அப்படி திருச்சிராப்பள்ளி என்ற தலத்துல அந்த குன்று அந்த மலை உடையானை அவரை பத்தி கூறுவது, அதை பாடுறதுக்கு நினைச்சாலும் பேசினாலும் என்னுடைய உள்ளம் குளிருமே அப்படின்னு ஞானசம்பந்த பிள்ளையார் இந்த பாடல்ல சொல்லிருக்காரு. சென்றடையாத திரு அப்படின்னா முத்தி செல்வம். ஞானசம்பந்த பெருமானாருடைய இந்த திருப்பாசுரத்துல காணப்படுற அரிய கருத்துக்களை இப்ப நம்ம சிந்திக்கிறோம். சிவபெருமானின் இயல்பை முதலிலே கூறுகிறார் ஞானசம்பந்த பிள்ளையார். நன்றுடையானைங்கிறாரு, நன்மைகளையே தனக்கு உடைமையாக கொண்டவர் சிவபெருமான்ங்கிறாரு. சரி, என்ன அப்படி நன்மையாக கொண்டு நன்மை உடையவர்னு சொல்றாரு, இது என்ன அப்படின்னு நம்ம சிந்திப்போமா? தேவர்கள்லாம் மொத்தமா சேர்ந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. இதுக்கு உடன்பட்டாரு சிவபெருமான். மன்மதன் தனது மனைவி ரதி தேவியுடன் திருக்கைலையை அடைந்தான். பெருமான் மோன நிலை, அதாவது தியான நிலை. அப்படி அந்த தியான நிலையில இருக்கும்போது மன்மதன் சிவபெருமான் மீது மலர் அம்பினை சொரிந்தான். மலர் கணை, அதாவது அம்பு, மலர் கணைகள். அது பட்டதும் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தார். யாரா இது அப்படின்னு சொல்லி நெற்றிக்கண்ணை திறக்கோ தவத்தில் இருந்தவர் இப்படி நெற்றிக்கண்ணை திறந்த உடனே அதுல இருந்து எழுந்த தீப்புரியினால மன்மதனை எரிச்சு சாம்பலாக்கிட்டாரு. தியானத்துல மோன நிலையில இருந்தாரு சுவாமி. பண்ணது தப்புதான். அப்படி சாம்பலாக்கிட்டாரு. ரதி தேவி உடனே அங்க போயிட்டு அழுது, சாமி என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்கன்னு ரதி தேவி அழுது, இந்த குற்றத்தை நீங்க தான் சாமி பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு சிவபெருமான வேண்டி அப்படி நிக்கிறாங்க ரதி தேவி, இந்த மன்மதனுடைய மனைவி. பார்த்தாரு பெருமான். அப்படி பெருமான் இறக்கப்பட்டு பெருமானும் மன்மதனை எழுப்பி, அடே நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு இதுதான்டா பிரார்த்தித்தம் அப்படின்னு சொல்லி ரதி தேவிக்கு மட்டும் அதாவது உருவமா தெரியணும், மற்றவர்களுக்கு நீ அருவமாயும் இருக்குமாறு அருள் புரிந்தார். மற்றவர்களுக்கு தெரியாது, ரதி தேவிக்கு மட்டும் அப்படின்னு அருள் புரிஞ்சிட்டாரு. இது ஒரு அவன் செஞ்சது கெட்டது. சுவாமி தவத்துல இருக்க போகும்போது போயிட்டு இடையூறு பண்ணா இதுக்கு வேற வேற இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்கு. அப்படி அவனையும் மன்னிச்சுட்டாரு, நன்மையை தான் அவனுக்கு செஞ்சாரு. அப்படியா? ராவணன் சும்மா இருக்கும் இல்லாம முதல்ல வேண்டி வரத்தை வாங்கிட்டு வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கணுங்கிற கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்துல மேல ஏறி அப்படி நேரா மேல பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியே நேரா கைலைக்கு வராரு. கைலைக்கு வந்தான். அப்படி கீழே இருந்து இவரு பார்த்தாரு, நந்தியம் பெருமான் பார்த்தாரு, தடுத்தாரு. டே ராவணா, அங்க சுவாமி தவத்துல இருக்காருடா, இந்த கைலை மலையை நீ புடிய ஒன்றும் பண்ணாதரா, சும்மா இருக்கா, அங்கிட்டு போவாதரான்னாரு. இவனுக்கு கோபம் கொண்ட ராவணன் என்ன பண்ணா, கைலை அப்படி நீ எல்லாம் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, கைலை மலையை அப்படி பேத்து எட்ட வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தன்னுடைய புஷ்பக விமானத்தை விட்டு இறங்கி கைலை மலையை பிடிச்சி பேத்தான். இவர் பார்த்தாரு, பெருமானுடைய தவம் களைஞ்சு போச்சு. பார்த்தாரு, என்னடா இவன் இவ்வளவு அக்கிரமம் பண்றான்னு சொல்லிட்டு, சங்கரன் தன் கால் விரல் ஊன்றலும் அப்படிம்பாரு ஞானசம்பந்தர். அப்படி பெருமான் தன்னுடைய கால் பெருவிரலால அப்படி சிறிது அப்படி லேசா அப்படி அழுத்தினாரு. அப்படி மலையின் கீழே சிக்கி துன்புற்றான் ராவணன். சரி என்ன பண்றது, ஐயோ 10 தலையும் இற்றவாறு உந்தி பர அப்படிம்பாரு மாணிக்க வாசகர். பீஸா ஓடி போச்சு. சரி என்ன பண்றதுன்னு பார்த்தாரு. அங்க ஐயோ அம்மானு கத்திட்டு இருந்தான். அங்க ஒருத்தர் இருந்தாரு, வாகீசமா முனிவர். ஏய் சிவபெருமான பாடுறா, என்ன வேணுமோ இப்படி கத்தாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழி சொல்றாரு. உடனே ராவணன் சாமகானம் பாடி இறைவரை துதித்தான். சாமி என்னை எப்படியாவது காப்பாத்திரு, நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் ராவணன். சரி போய் தொழடான்னு சிவபெருமான் இவனுடைய பாடலுக்கு மகிழ்ந்து நீண்ட ஆயுளும் ஆற்றல் மிக்க சந்திர வாளும் கொடுத்து, ஒரு குறிப்பிட்ட வாளங்கள் நீ வாழ்வாடா போடா, உன்னை ஒண்ணு பண்ண முடியாதான்னு சொல்லி அவனுக்கும் நல்லதுதான் செஞ்சாரு. உபமன்யு முனிவர் இளமையில தாயிடம் பால் வேண்டினார். அவங்களால முடியல. அவங்க அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாம் உடைய பரம்பொருளான இந்த சிவபெருமானை வேண்டுக என்று அவர் சொன்னாரு. அதன்படியே சிவபெருமானை குறித்து தவம் இருந்தார்.
உபமன்யு முனிவர் கண்ணுதல் கடவுளாச்ச. அப்படி கண்ணுதல் கடவுளும் கருணை மிகுதியால பார்க்கடலையே அளித்தார். அதான் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதட பார்க்கடல் ஈந்த பிரான் அப்படின்னு 9வது தமிழ் வேதத்துல வரும். அப்படி செஞ்சாரு. அப்புறம் அதோட மட்டும் இல்ல, தனது மரணத்தால் பெற்றோர்கள் வருந்த கூடாது என்று எண்ணிய மார்க்கண்டேய பெருமானுடைய அருள் வரலாறு அடியார் பெருமக்களுக்கு தெரியும். அப்படி மார்க்கண்டேயார் சிவபெருமானை நாள்தோறும் வழிபட்டு வந்தார். 16 வயது முடிந்தது. யமன் பாசக்கயிற்றை சிவபெருமானுக்கு பூசை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி யமன் பாசக்கயிற்றை அப்படி வீசினாரு. அப்படி வீசும்போது சுவாமி மேல லேசா அப்படி பட்டுச்சு, இழுத்துட்டான். பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இழுத்தா விட்டுருவானா, எட்டி ஒரே உத செத்து போயிட்டான் யமன். அந்த உதையை வாங்கினது பிறகு அவனே திருந்தினான், சிவன் அடியார்களை நம்ம போய் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி பாசக்கயிற்றை போட்டு வீசி இழுத்தான். பெருமான் அஞ்சேல் என கூறினாரு. ஆனா யமனை உதைச்சாரு மார்க்கண்டேயருக்காக. இதோடு மட்டும் இல்ல, தேவர்கள் எல்லாம் நீண்ட நாள் இருந்து தேவர்களும் அசுரர்களும் இருந்து வாழணும்னு இல்ல, சண்டை போடணுங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து நின்னாங்களாம். சாமி நாங்கெல்லாம் சாகவே கூடாது இருக்கணும் அப்படின்னு, ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை சாமின்னாங்களாம். சிவபெருமான் சொன்னாரு, போய் பார்க்கடலை போய் கலைங்கடா போங்கடா அப்படின்னாரு. தேவர்கள் பார்க்கடலை ஒரு பக்கம் தேவர்களும் இன்னொரு பக்கம் நம்ம அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை வந்து கடைஞ்சாங்க. அப்படி கடையும் போது அதுல இருந்து நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுல இருந்து தோன்றிய நஞ்சு விஷம் வரும்போது அங்க ஒருத்தரும் இல்ல, அடிச்சு அலறி அடிச்சுக்கிட்டு அம்பிட்டு பேரும் சிவபெருமானுடைய காலில் வந்து விழுந்தாங்க. திருமால் முதலிய தேவர்கள் அனைவரும் கையிலே சென்று பெருமான் இடத்துல விண்ணப்பம் செய்தார்கள். சுவாமி, இந்த விஷத்தை விட்டோம்னா உலகத்தை அழிச்சிட்டு போட்டிருக்கு சாமி, இந்த விடத்தை நீங்க தான் சாமி ஏதாவது பண்ணணும். அப்படியா? அவர் சாமி பார்த்தாரு, தாம் உண்டு தேவர்களையும் உலகங்களையும் காத்தார் சிவபெருமான். விஷத்தை எடுத்துட்டு வந்தவர் ஆளாள சுந்தரம், நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி நல்லனவற்றையே உடைமையாக கொண்டவர் சிவபெருமான். இதை வந்து எழுத்தால எழுதிவிட முடியாது, எண்ணத்தால சொல்லிவிட முடியாது, கற்பனையாலையும் நம்மளால எட்ட முடியாது. கற்பனை கடந்த சோதி. அப்படிப்பட்டவர் நன்று உடையவர், நன்மையை செய்யக்கூடியவர், தீயது ஒன்று கூட இல்லாதவர். இறைவர் முற்றறிவு உடையவர், நம் சிற்றறிவு உடையவர்கள் நாம். இறைவன் முற்றறிவு உடையவர், நாம் சிற்றறிவு உடையவர். இறைவர் வந்து மல தொடர்பு சிறிதும் இல்லாதவர். இதனால்தான் மாணிக்க வாசக பெரும் தகையார் வந்து விமலா அப்படிம்பாரு. அப்படி வி என்றால் இல்லை அப்படின்னு அர்த்தம், அதான் விமலன். இந்த மலம்னா ஆணவம். அப்ப ஆணவம் கண்மம் மாயை, எனவே தீயது என்பது ஒன்று கூட இல்லாதவர் சிவபெருமான். இவர் வந்து சோதனையை தருவாரு, சோதனையை கொடுப்பாரு அப்படின்னு நிறைய பேரு தண்டிப்பாரு, அவர் நம்மளை வந்து அப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாரு, ரொம்ப கொடுமையான கடவுள் அப்படி என்று கூறுவது எல்லாமே உண்மைக்கு புறம்பான செயல், அவ்வளவும் பொய். முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருமான் வந்து யாரையும் தண்டிக்கிறதும் இல்லை, யாரையும் சோதனை செய்யறதும் இல்லை. அவரவர்களுக்கு என்ன இதுவோ அதை தான் பெருமான் வந்து அருள் பாலிப்பாரு. கருணையே வடிவமானவருங்க, அவர் எப்படிங்க தண்டிப்பாரு? அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல அப்படி தெரிஞ்சாதான் சிவபெருமானை நம்ம வழிபட முடியும். அதனால தண்டிப்பாரு, சோதனை கொடுப்பாரு, கொடிய தெய்வம், அதெல்லாம் நம்ம வந்து யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது, அது பொய். முதல்ல நாம் சிவபெருமானை பத்தி தெரிஞ்சுக்கணும். தீயது ஒன்று கூட இல்லாதவர், நன்மையே தரக்கூடியவர். அப்படிப்பட்ட பெருமான் வரக்கூடிய வாகனம் நரை வெள்ளேறு ஒன்று உடையார். அப்படின்னா மிக வெண்மையான காளையை அந்த இடப வாகனமாக கொண்டவர். வெண்மை வந்து புண்ணியத்தினுடைய அடையாளம், அறத்தினுடைய வடிவம் தான் இடபம் என்பது நமக்கு நிறைய பாடல்கள் வரும். அறம்தான் தர்மம் தான் அறம். அப்படி தர்மத்தை வாகனமாக கொண்டவர் நம்மளுடைய சிவபெருமான். அவருக்கு அதுதான் ஊர்தி. எனவே உலக உயிர்களுக்கு இதம் நன்மை செய்வதுதான் சிவபெருமானாருடைய இயல்பு. அதாவது தர்மம் தான் விடை வாங்கினாங்க போது அந்த விடை வாகனத்துல உட்கார்ந்துகிட்டு எல்லாருக்கும் எப்படிப்பா கட்டது செய்வாரு யோசிக்கணும். நன்மையை செய்யக்கூடியவர். அதனாலதான் விடை மேல வர்றார், விடை மேல் வரும் வித்தகனை அப்படிம்பாங்க. அப்படி சிவபெருமானாருடைய இயல்பு இதெல்லாம் வந்து இந்த புண்ணிய மூர்த்தியை கண்டு அஞ்சுவதெல்லாம் வந்து பேதமைங்கிறாங்க. சிவபெருமானை கண்டு பயப்படுறது பேதமை. பேதமைனா அறியாமை அப்படிங்கிறாங்க. உமை ஒரு பாகம் உடையவனுங்க. அந்த பாடல்ல சொல்றாரு, நன்றுடையானை தீயதில்லானை உமை ஒரு பாகம் உடையானை அப்படிங்கிற அந்த உமை ஒரு பாகம் உடையான் அப்படின்னா நம்மளுடைய உமையம்மையை தமது இடப்பாகத்தில் கொண்டவர் சிவபெருமான். அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்பது ஞான சித்தியார் என்னும் சாத்திர நூல் கூறும் உண்மை. பெருமானாருடைய கருணையை சக்தியாகவே சொல்கிறோம். கருணை அருள் வேறு இல்லை. அருள் தான் கருணை, கருணை தான் அருள், அதுல வேறு இல்லை.
ஆக பெருமான் வேறு, சக்தி வேறு அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. அது வேறு இல்லை. கருணையே வடிவானவர், அருளே வடிவானவர் இறைவர். இதனால் தான் சேக்கிழார் சுவாமிகள் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அப்படிம்பாரு. அற்புத கோல நீடி படித்து பாடுவாரு பெரிய புராணத்துல. அருள் செய்திருக்கிறார் நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான். சிவபெருமான் கருணையே வடிவானவர், சங்கரன் என்னும் சொல்லுக்கு நன்மைகளை செய்பவர் என்று பொருளாகும். கடவுளை கண்டவர்கள் கூறும் உண்மை இது. இவற்றை விடுத்து சிவபெருமான் கோபக்காரர், அழித்து விடுவார், துடைத்து விடுவார், ஒடுக்கி விடுவார் என்றெல்லாம் கூறுபவர்கள் சுயநலவாதிகள். தங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், அழிச்சிடுவார்னு சொல்லி ஏதாவது அவங்களுக்கு ஆதாயம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வதந்தி எல்லாம் புரை போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் சுயநலவாதிகள். அதை நீங்க நம்பாதீர்கள். ஞானசம்பந்த பிள்ளையார் சொல்றார், அதெல்லாம் நம்ப கூடாது. சென்றடையாத திருவுடையான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? சென்றடையாத திரு என்பது முத்தி செல்வமாகும். நம்ம திடீர்னு போய் முத்திக்கு போய் பெற்ற முடியாது. அதுக்கு என்ன, நம்ம போக முடியாத இடம் அந்த முத்தி. அதுதான் சென்றடையாத திரு உடையான். இந்த முத்தி உடையது, முத்திக்கு அருளுகின்ற பெருமான். அதுதான் சொல்றாங்க, சென்றடையாத திரு என்பது முத்தி செல்வமாகும். ஆன்மாக்களாகிய நாமே முத்தியை அடைந்து விட முடியாது. சிவபெருமான் ஒருவர்தான் முத்தியை நமக்கு அளிக்க முடியும். அவருக்கு முத்தி கடவுள் என்றே பெயர். இந்த உண்மையைத்தான் திருமூல சுவாமிகள் திருமந்திரத்துல ஒரு பாடல் பாடியிருப்பாரு. பா, அவர் இல்லாம நீ எங்கேயுமே போய் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. அவன் தான் எல்லாத்துக்கும். அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை, அவனன்றி ஊர் புகுமாறு. இந்த ஊர் புகுவது அப்படின்னா முத்திக்கு போறது. மூவரும் அப்படின்னா பிரம்மா, உருத்திரன், திருமால். அமரர்கள் அப்படின்னா இரவாதவர்கள். ஊர் புகுதல்னா முத்தி பேரு. இந்த பொருள் சுருக்கமா என்னன்னா, சிவபெருமான் ஒருவரே அழிவில்லாதவர். சிவபெருமானை விடுத்து செய்யும் வழிபாடு உலகில் ஏதும் இல்லை. அவர்தான் எல்லா வழிபாட்டுக்கும் காரணம். அவரை வச்சுதான் எல்லா வேதங்களும் வேள்விகளும் செய்யணும். அப்படி சிவபெருமான் அன்றி பிரம்மா, திருமால், உருத்திரன் இவங்க 3 பேராலையும் எந்த ஒரு செயலும் நடக்காது. சிவபெருமானாரை தவிர முக்தி அளிப்பவர் எவருமே இல்லை. இத்தகைய கருணையே வடிவமான சிவபெருமானை விடுத்து பிற தெய்வங்களை எல்லாம் வணங்குவது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த நாவுக்கரசு பெருந்தகையார் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த 4வது தமிழ் வேதத்துல அடுக்கிக்கிட்டே வராரு. அப்பா, சிவபெருமான் தான்ப்பா உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் போற்றி, உலகெல்லாம் உலகேத்த ஒருவனாய் நின்றனாலோ அப்படின்லாம் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே வருவாரு. முழுமுதற் பொருள்பா. இவரை நீங்க வணங்காம நீங்க வேற ஒரு கடவுளை சிறுதெய்வ வழிபாடுகளை போய் நீங்க வணங்குறது எப்படி தெரியுமா? கனி இருக்க காய் கவர்ந்தவாறே அப்படிங்கிறாரு 4வது தமிழ் வேதத்துல. நல்ல பழம் இருக்கும் பொழுது அதை சாப்பிட்டா சுவை கிடைக்கும். அதை விட்டுப்பட்டு போய் காயை எடுத்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? துவர்க்கும், கசக்கும், புளிக்கும். கனியா இருக்கிறது நல்ல சுவையை தரும். அப்படி சுவையானவர் சிவபெருமான். இவரை விட்டுவிட்டு நீங்கள் சிறுதெய்வத்தை வழிபடுவது கனி இருக்கும் பொழுது காயை விரும்புவது போல என்று அருளுகிறார் நாவுக்கரசு பெருந்தகையார் சுவாமிகள் 4வது தமிழ் வேதத்துல. இன்னொரு இடத்துல விட்டு சொல்றாரு, முயல் விட்டு காக்கையின் பின் போனவாறே அப்படிங்கிறாரு. முயலுக்கு பின்னாடி செல்லாமல் அது போயிடலாம். காக்கை மேல பறக்குதே, அது கூட சேர்ந்து நம்மளும் பின்னாடி பறந்து செல்வது முடியுமா? அப்படி முடியாத ஒன்று. அப்ப முயல் மாதிரி இருக்கிற நம்ம சிவபெருமானை விட்டுட்டு காக்கை மாதிரி மேல பறந்துட்டு போற சிவபெருமானம் பின்னாடி நம்மளால பறந்து போக முடியுமா? மேல பறந்துகிட்டு போற சிறு தெய்வங்களை பத்தி நம்ம பறந்துகிட்டு போக முடியுமா? முடியாதுங்க. பக்தர்களுக்கு அருள் செய்வது பயின்ற பரம்பொருளாம் சிவபெருமானை பற்றுவது எளிது. தேவர்களுக்கு அரியவர், தொண்டர்களுக்கு மிக மிக எளியவர் நம்மளுடைய சிவபெருமான். அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறு அப்படிங்கிறாரு. சிவபெருமானை வணங்குவதுதான் நமக்கு நல்லது. கடவுளை காணாதவர்கள், இறையருளை பெறாதவர்கள் தாங்கள் சுயநலத்திற்காக சொல்லும் வழிபாட்டு முறைகளை எல்லாம் கொள்ளுவது மரம், அதாவது பாவம் போல. அதை போய் பாவத்தை விலக்கி வாங்கியது போல என்கிறார் திருநாவுக்கரசு சுவாமி. கடவுளால் திருவடி தீட்சை பெற்றவரும்
இறந்தவரை எழுப்பியவருமாகிய நம்மளுடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் தக்கன் சிவபெருமானை விடுத்து செய்த வேள்வியால் நிகழ்ந்த விளைவை நமக்கெல்லாம் நினைவிற்கு வர வேண்டும். நிறைய இடத்துல சொல்லுவாங்க, உந்தி பெறல் எல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. சுவாமியை இல்லாத பண்ணின வேள்விய எப்படி ஆட்சி, அந்த நிலைமை என்னன்னு அட்டுச்சி சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறு உந்திபர ஆட்டின் தலையை விதிக்கு கூட்டியவாறு அந்த உந்திபரையில இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சுவாமியை இல்லாம தக்கன் யாகம் செஞ்சான், அந்த யாகம் அழிஞ்சு போச்சு. அவனது தலையையும் வெட்டுப்பட்டு ஆட்டு தலையை வச்சார். அப்படிப்பட்ட சிவபெருமான் இவரை இல்லாம நீங்க இவரை வணங்குறத விட்டுவிட்டு ஆணவத்தால தக்கன் இவரை கூப்பிடாம வேள்வி செஞ்சான். அது ஆணவத்தை அழிச்சார், ஆணவ நீக்கம் அது. அப்படிப்பட்ட சிவபெருமான், அதாவது இன்னொரு இடத்துல சொல்றாரு தமிழ் வேதத்துல 4ல, பனி நீரால் பாவை செய்ய பாவித்தவாறே. பனி நீரால ஒரு உருவத்தை நம்மளால செஞ்சுவிட முடியுமா? முடியாது. அதே போல சிவபெருமானாரை விடுத்து பிற வழிபாட்டினால் பயன் ஒண்ணுமே இல்லை. நீங்க சிவபெருமான முதல்ல நீங்க வணங்கணும் அப்படிங்கிறது இதுல தீர்க்கமா சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு 4வது தமிழ் வேதத்துல, இருட்டறையில் மலடு கறந்து எய்தவாறே அப்படிங்கிறாரு. இருட்டு அறையில் மலடு கறந்து எய்தவாறே அப்படிங்கிறாரு. அடியார்களுக்கு ஆரமுதாய் விளங்கும் சிவபெருமானாய் விடுத்து பிற தெய்வ வழிபாடுகள் யாவும் இந்த இருட்டா இருக்கிற அறையில மலட்டு பசு, அதாவது கன்று ஈனாத பசு எப்படி பால் கொடுக்கும், அப்படி மலட்டு பசுவிடம் பால் கறந்து வருமா வராது கறந்து இழைத்து போவது போதுதான் இந்த பிற தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறாரு சுவாமி. நெறியில்லா நெறியில் சென்றால் நெறிஞ்ச முள்ளு குத்தும். அப்படி நெறியில்லா நெறியில் சென்று பொருட்செலவு செய்து இந்த காலத்தை வீணாக்காதீங்க, அதுல ஒரு பயனும் இல்லை. சிவபெருமான வணங்குங்க. தவமிருக்க அறம் செய்தவாறே அப்படிங்கிறாரு. சிவபெருமானாய் வணங்கினால் புண்ணியம் பெருகும். இங்கே பொருளற்ற சடங்குகளுக்கு இடமே இல்லைங்கிறாரு. நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு. மற்றவை வீணான வழிபாடுகள் தான். நீங்க செஞ்சாலும் மற்ற வழிபாடுகள் செஞ்சாலும் அது வீண் தான் அப்படிங்கிறார் சுவாமி. விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதை வச்சு நம்ம தீய உண்டாக்கலாம். இந்த மின்மினி பூச்சியை ஒரு 10 பூச்சியை கொண்டு அதை தீ மூட்டி நம்மளால குளிர் காய முடியுமா? இந்த சிறு தெய்வங்கள்லாம் மின்மினி பூச்சி மாதிரிங்க. விளக்கு கற்பனை கடந்த சோதி யாரு? நம்ம சிவபெருமான். அத 4வது தமிழ் வேதத்துல சுவாமி சொல்லுவாரு, விளக்கிருக்க மின்மினி தீக்காய்ந்தவாறே அப்படிம்பாரு. விளக்க கொண்டு தீ வளர்த்து குளிர் காயலாம். மின்மினி பூச்சியால தீய மூட்டி அப்படி நம்ம பக்கத்துல உட்கார்ந்தோம்னா அந்த குளிர் போகுமா? இல்ல தீ தான் மூட்ட முடியுமா? அது போலதான் திருச்சிராப்பள்ளியில எழுந்தருளுள்ள பெருமான வணங்கினால் நாம் வினைகள் யாவும் நீங்கும்னு ஞானசம்பந்த பிள்ளையார் நமக்கு இவ்வளவு உதாரணங்களுக்கு சொல்றது என்னன்னா, திருச்சிராப்பள்ளியில இருக்கிற சிவபெருமானை வணங்கினால் நமக்கு வினைகள் யாவும் நீங்கும், பிற முறைகளால் வினை நீக்கம் பெறவே முடியாது என்று ஞானசம்பந்த பிள்ளையார் நமக்கு சொல்றார். அதை நம்ம உணரணும். 4வது தமிழ் வேதத்துல சொல்லுவார் திருநாவுக்கரசு பெருமானார், கருத்தானை கருதாதே கரும்பிருக்க இரும்பு கடித்து எய்தவாறே என்பாரு. இலை கடிச்சு சாப்பிடுறதுக்கு கரும்பு இருக்கும் போது எவனாவது இரும்ப கடிச்சு ஏதாவது பண்ண முடியுமா? இரும்ப கடிச்சிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சுவாமி எப்படி எல்லாம் நமக்கு கருத்தை சொல்றாரு பாருங்க. கரும்பினில் கட்டி போல, அதாவது வெள்ளம் விளங்கும் கண்டம் கருத்து உள்ள சிவபெருமானை வணங்குங்கள். அதை விட்டு நீங்க பிற தெய்வங்களை வழிபடுவது, பிற வழிபாடுகள் இரும்பை கடித்து இழைத்து அறிவிலா செயலுக்கு ஒப்பாகும். இரும்பை போய் கடிச்சா ஏதாவது உனக்கு உண்டா? பல்லுதான் போகும், ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஆக சிவபெருமான் கரும்பினில் கட்டி போல்வார், கடவுர் வீரட்டனாரேம்பார். இங்கே என்ன சொல்றாருன்னா, கருத்தானை கருதாதே, நம்ம பெருமான கரிய கண்டமுடைய நம்ம பெருமான வணங்காத நீங்க பிற வழிபாடுகளை போய் நீங்க சிறு தெய்வ வழிபாட்டுல இருந்தீங்கன்னா அது இரும்ப கடிச்சு விட்டு இழைச்சி அறிவில்லாத செயலுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நாம் உணர வேண்டும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒப்பானது அப்படின்னு பொருள் சொல்றாரு நம்ம திருநாவுக்கரசு பெருமானார்.
பெருமான் அடியார்களுக்கு ஆரமுதானாய் போற்றி. பெருமான் அடியார்களுக்கு தீராத அமுத சுவை போன்றவன். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆக நம்ம இன்னைக்கு நம்ம சிந்தனையோட பாட்டு என்னன்னா, நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமை. என் உள்ளமும் இப்பொழுது குளிர்ந்து விட்டது அடியார் பெருமக்களே. பெருமானாருடைய அருள் திறத்தையும் அவருடைய கருணையையும் நாம் அருளாளர் பெருமக்களுக்கு என்ன எல்லாம் செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் அருள் செய்திருக்கிறாருங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சு 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 படிச்சு படிச்சு நம்முடைய சிந்தையை சிவமாக மாற்றலாம். இதுதான் ஒரே வழி. திருமுறைகளால பெற முடியாத பேரு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நாம் முதலில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் நமது மனதிலே. எந்த நேரமும் நம்முடைய நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டே வேலை செய்யற இடத்துலயும் நம்ம வெளியூர் போகும்போதும் எந்த நேரமும் நினைக்கலாம், தவறு இல்ல. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவர். நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனசுக்குள்ள வந்துடுறாரு பெருமான். இது நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். ஆக இந்த நாள் சிவபெருமானாரை நாமெல்லாம் நினைத்து விட்டோம், சிவபெருமானாரை பேசிவிட்டோம். சிவபெருமானாரை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நாம் இன்று சிறப்பாக செய்துவிட்டோம். இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழைபொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று அடியார்களாகிய உங்களது பொன்னார திருவடிகளை வணங்கிக் கொண்டு சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனை நிறைவு செய்கிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.